எங்கள்கிட்ட நாங்கள் என்ன செஞ்சுருக்கோமோ அதைத்தான் சொல்கிறோம். 500 பாட்டு பாடினேன், 1000 பாட்டு பாடினேன்னு தற்பெருமையாக நாங்கள் எங்களை சொல்ல வரல. எங்களுடைய படைப்புக்கு நாங்கள் உரிமை கோர்றோம், அவ்வளோதான். இதை வந்து தயவு செய்து அவங்க கேட்குறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் என்னுடைய இது உரிமைன்னு சொல்கிறாங்கன்னு யாரும் நம்ப வேண்டாம். ஆமாம், அதில் அடுத்தவர்களுடைய உழைப்பை திருடி அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தியோ மற்றபடி எந்த ஒரு எண்ணங்களோ எங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அடுத்தவங்களோட உழைப்பை திருடி பாடுற அளவுக்கு இன்னும் நிறையா பாடல்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இது யாரோட பாடு இது யாரோட பாட்டுன்னு தெரியாமல் நிறையா பேர் பாடிட்டு இதை இந்த மாதிரியே நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு மூத்த கலைஞர்களான எல்லாருக்குமே இது யாரோட பாடு இது யார் பாடுனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சு இதுக்காக நிறையா பேரும் நிறையா பேசிட்டாங்க. என் அக்கா மாரியம்மாக்காக நிறையா மேடைகள்லையும் சொல்லியிருக்காங்க, நிறையா பேட்டிலையும் சொல்லிட்டாங்க. தயவு செய்து உங்கள்கிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட சொந்தமான நம்மளுடைய உழைப்பு அப்போவே கொடுத்துருக்காங்க அவங்க. அந்த உழைப்பை நம்ம வெளிக்கொண்டு வர்றோம், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் பாடலாம் பாட்டு.